இந்தியா அண்ட் தமிழ்நாடு மண் வளங்கள், இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் மண் வளங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. சரி, சாயில் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இது எல்லாமே ராக்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகக்கூடியது இல்லையா? இப்போ ராக்னு ஒன்று இருக்குன்னா, இந்த ராக்ல இருந்து வெதரிங் ஆக்ஷன் நடக்கும். அப்படி வெதரிங் நடந்ததுன்னா, வெதரிங்கில் ஃபிசிக்கல் வெதரிங் இருக்குது, கெமிக்கல் வெதரிங் இருக்குது, பயாலஜிக்கல் வெதரிங் இருக்குது. அப்போ வெதரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாறைகளை சிதைக்கக்கூடியது. இப்போது ஒரு ராக் இருக்குது அப்படின்னா, அந்த ராக்கில் ஒரு சின்ன கேப் இருக்குது, அதில் தண்ணி போயிட்டே இருந்ததுன்னா அது குளிர்காலமாக இருக்கும்போது உறையும் போது என்னாகும், அந்த பாறையில் விரிதல் ஏற்படும். இது நல்ல ஹீட் ஆகும்போது என்ன ஆகணும், அது அப்படியே தண்ணி மெல்ட் ஆகிடும், ஐஸ் மெல்ட் ஆகிடும் இல்லையா? இப்படி கான்ட்ராக்ஷன் அப்புறம் அந்த எக்ஸ்பான்ஷன் ரெண்டு மாறி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் நாளில் அந்த பாறை உடஞ்சி போயிடும். இதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு பறவைகள் போகுது அப்படின்னா, அதில் இந்த கேப்பில் ஒரு எச்சங்கள் போட்டுருச்சு அப்படின்னா, அதில் ஒரு சின்ன செடி வளர ஆரம்பிக்கும். அப்படி செடி வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த வேர் விட அந்த ராக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்இன்டெக்ரேட் ஆகும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வெதரிங் நடக்கலாம், கெமிக்கலாக வெதரிங் நடக்கலாம், பயாலஜிக்கலாகவும் வெதரிங் நடக்கலாம். இந்த வெதரிங்லாம் நடக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, பாறைகள் வந்து உடையுது. உடஞ்சிது அப்படின்னா அது என்ன ஆகும், பெரிய பெரிய பார்ட்டிக்கல்லாம் அப்படியே அந்த ராக் பெரிய பார்ட்டிக்கல் இருந்தால் அப்படியே இருக்கும். அதே சின்ன பார்ட்டிக்கல் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி அப்படியே அதுவும் அங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகிறது அப்படிங்குமே விண்டால் ட்ரான்ஸ்போர்ட் ஆகலாம், ரெயினால் ட்ரான்ஸ்போர்ட் ஆகலாம், இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்போர்ட் ஆகும். அப்படி ட்ரான்ஸ்போர்ட் ஆச்சு அப்படின்னா, அப்போ விண்டால் ட்ரான்ஸ்போர்ட் ஆகுனா விண்டு தூக்குற அளவுக்கு அதோட சாயில் பார்ட்டிகல் ரொம்ப மைனூட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் விண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும். இது வாட்டர் நல்ல ரெயின் வாட்டர் ஹெவியாக இருக்குது அப்படின்னா பெரிய பெரிய பார்ட்டிகல் கூட ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போயிடும். கம்மியான மழையாக இருந்ததுன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிப்போம். இப்படியே தான் போயிட்டுருக்கோம். இப்படி தான் நமக்கு வெதரிங் நடந்து தான் நம்மளுடைய சாயில் அப்படிங்கிற ஃபைனல் பார்ட்டிகல், ஃபைனல் ஃபார்மட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சரியா? சரி, இப்போது இம்பார்ட்டன்ட் இது சாயில் அப்படிங்கிறது அந்த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இம்பார்ட்டன்ட் நான் ரெனியூவபிள் சோர்ஸ் இந்த வேர்ல்டு. இதுதான் இது உலகின் இன்றியமையாத மற்றும் புதுப்பிக்கத்தக்க இயலாத வளமாகும். இதிலிருந்து என்னது, ராக்லேருந்து தான் சாயில் வந்து அவங்க வேறு எங்கே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? சாயில் ஆஃப் தி பிளேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைமேட்டு, பேரண்ட் மெட்டீரியல், வெஜிடேட்டிவ் கவர் ஆஃப் த பிளேஸ். அந்த இடத்துல இருக்கக்கூடிய காலநிலை, தாய்ப்பாறைகள், அதாவது பேரண்ட் ராக் அப்படிங்கிறது, அதுபோக தாவரமூட்டம், இதெல்லாம் வச்சு தான் சாயில் எப்படி உருவாகும் அப்படிங்கிறது அந்த இடத்த பொறுத்து இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி சாயில் அப்படிங்கிறது ஒவ்வொரு மீட்டருக்குமே வேறு கெப்பாசிட்டி இருக்கும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் சாயிலோட மீடியமே. இப்போ நமக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, லிக்யூட் மீடியம்னு ஒன்று இருக்குது, கேஸ் மீடியம்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று சாலிட் மீடியம்னு இருக்குது. இப்போ சாலிட் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டேபிளை அழுத்துறோம், அந்த டேபிளுக்கு கீழே போகாது இல்லையா, அழுத்தினாலும் அப்படியே இருக்கும், ஏன்னா அது சாலிடாக இருக்குது. இதே இது கேஸ் மீடியம், ஒரு பலூன் இருக்குது, அழுத்தினோன்னா அப்படியே அதோட மூவ்மெண்ட் இருக்கும் இல்லையா, கேஸ் அதே மாதிரி ஈஸியாக ஃப்ளோ ஆகும். இதே இது லிக்யூட் இருக்குது, லிக்யூட் அப்படி கீழே ஊற்றினோம் அப்படின்னா அது போகும் இல்லையா. அதே மாதிரி இந்த சாயில் அப்படிங்கிறது என்ன மீடியம் அப்படின்னா, சாயில் அப்படிங்கிறது நம்ம ஒரு நல்ல கட்டியான சாயில் எடுத்தோம் அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் கொஞ்சம் நேரம் பண்ணோன்னா உடஞ்சி போயிடும். இது அந்த சாயிலை கையில் எடுத்துகிட்டு அப்படியே கீழே ஃப்ளோ பண்ணோன்னா ஃப்ளோ ஆகுது லிக்யூட் மாதிரி, அப்போ அது லிக்யூட் ஆனால் லிக்யூட் மீடியமும் கிடையாது. இதே சாயில் அப்படி எடுத்துகிட்டு ஊதணும் அப்படின்னா ஃப்ளோ ஆகும், அப்போ அது கேஸ் மீடியம் கிடையாது. இந்த சாயில் மட்டும்தான் ஒரு வித்தியாசமான மீடியம், அது பர்டிகுலேட் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலேட் மீடியம் இல்லையா? இந்த சாயில் இருக்கக்கூடிய கிரெயின்ஸ் வந்து நம்ம ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது என்னென்னா கிளே, சில்ட்டு, சாண்டு. இந்த கிளேங்கிறது ரொம்ப மைனட்டாக இருக்கும், அதுக்கடுத்து பெரிய சைஸ் அப்படிங்கிறது சில்ட்டு, அதுக்கடுத்து பெரிய சைஸ் அப்படிங்கிறது சாண்டு. சரியா? ஒருவேளை ஆர்டரில் கூட கேட்கலாம் நமக்கு. சரி, இப்போ இந்த சாயில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, மேலே இருக்கிறது டாப் மோஸ்ட் லேயர் வந்து ஆர்கானிக் லேயர் அப்படிங்கிறது. இந்த ஆர்கானிக் லேயரில் தான் என்ன இருக்கும், நம்ம எல்லா இயற்கை தாவரங்கள் எல்லாருமே வளரக்கூடியது. சரியா? அதுக்கடுத்து இருக்கிறது டாப் சாயில். இந்த ஆர்கானிக் லேயர்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஓஹரைசான் அப்படின்னு சொல்லுவோம், ஹியூமஸ். இதில் தான் ஆர்கானிக் மெட்டீரியல் எல்லாமே இருக்கக்கூடியது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஏஹரைசான், டாப் சாயில் அப்படிங்கிறது. இதுலேயுமே ஆர்கானிக் மேட்டர், மினரல்ஸ் இதெல்லாமே இருக்கும், அதனால தான் அதில் ரூட்டெல்லாம் இருந்துகிட்ருக்கு இல்லையா. அடுத்து சப்சாயில் அப்படிங்கிறது. இந்த சப்சாயில் அப்படிங்கிறது 3rd லேயர் ஃப்ரம் த டாப்பில் இருந்து. இது எத்தனாவது லேயர் அப்படின்னு கூட கேட்கலாம். அது கீழே இருக்கிறது பேரண்ட் மெட்டீரியல், அதாவது ராக்லேருந்து அப்படியே உடஞ்ச ஃபார்மேட்டு. அது கீழே இருக்கிறது பெட்ராக். ஓகேவா? சரி, சாயில்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன சாயில்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து இருக்கிறதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எப்பவுமே டாப் 3 வந்து தெரிஞ்சுக்கணும். பிளாக் சாயில் ஃபஸ்ட்டு, 2வது ரெட் சாயில், 3வது அலுவி சாயில். இந்த ஆர்டர் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இதில் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட்டாக எந்த சாயில் அதிகமாக இருக்குது இந்தியாவில் அப்படின்னா அது பிளாக் சாயில் தான். ஓகேவா? இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஆல்கலைன் சாயில், சலைன் ஆர் ஆல்கலைன் சாயில். இது வந்து பெரிய அளவில் விவசாயத்துக்கு எதுவும் உதவாது. சரியா? இருக்கிறதுலே பெஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த டாப் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், அலுவி சாயில், 3லேயுமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாயிலையும் ஒவ்வொரு விதமான கிராப்ஸ் வந்து விளையும். ஓகேவா?
அடுத்து சாயில் வந்து எப்படிப்பட்ட டைப்பு, அது எங்கெல்லாம் விளையும் அப்படிங்கிறது தான். அல்லுவியல் சாயில் அப்படிங்கிறது நல்ல வளமுள்ள சாயில் அப்படிங்கிறது. இது எங்கே இருக்கும் அப்படின்னா கதர், அதாவது லைட் கலராக இருக்கும். மோர் சிலிசியஸ் மண், அதாவது சாயில் சிலிக்க கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. பங்கார் அப்படிங்கிறது ஓல்டர் அலுவியம், நேற்று நம்ம ஜியாகிரபியோட பார்த்துருந்துருப்போம். ஓல்டர் அலுவியம் அப்படிங்கிறது கம்போஸ்ட் ஆஃப் லைவ் மாடல்ஸ் அண்ட் அதை கிளே காம்போசிஷன். கிளே அதிகமாக இருந்தது அப்படின்னாலே அங்கே நல்ல விளைச்சல் இருக்கக்கூடியதான். டார்க் இன் கலர், பயங்கர டார்க்காக இருக்கும். அப்புறம் ஃபார்மேஷன் செடிமெண்ட்ஸ் டெபாசிட் பை ஸ்ட்ரீம் அண்ட் ரிவர்னால தான் இது டெபாசிட் ஆகுது. இது வெரி லூஸ் டெபாசிட்டாக தான் இருக்கும். அப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பொட்டாஷ் அதிகமாக இருக்கும், பாஸ்பாரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும், லைம் அண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். பட் இதில் பூவர் இன் நைட்ரஜன் கம்மியாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்களா, பூவர் இன் நைட்ரஜன், இந்த மாதிரி கேள்வி தான் கொஸ்டினில் வரக்கூடியது. ஓகேவா? அடுத்த நேச்சர் பார்த்தோம்னா சாண்டி, லோம், சில்ட்டி, கிளே. லோமி சாயில் அப்படின்னாலே நிறைய கண்டென்ட் இருக்கிற மாதிரி. ப்ரொஃபைல் சோர்ஸ் நோ மார்க் டிஃப்ரென்சியேஷன். இப்போ நம்ம ஒரு கிளே சாயில் எடுத்து இப்படி வெட்டி பார்க்குறோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனையும் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா கங்கா, பிரம்மபுத்திரா ரிவர் வேலிஸில் இருக்கும். அப்புறம் பிளேன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், பீகாரில் இருக்கும். இங்கே என்னென்ன விளையும், பிளாக் சைடில் பார்த்தோம்னா ரைஸு, வீட்டு, சுகர் கேன், ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துகள், இது எல்லாமே விளையக்கூடியதான் அல்லுவியல் சாயில். அதான் வண்டல் மண் அப்படிங்கிறது. இது அப்படியே தமிழில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? இங்கே நைட்ரஜன் குறைவாக காணப்படுகிறது, இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்த மேஜர் சாயில் கிராப்ஸ் அப்படிங்கிறது அல்லுவியல் சாயில் அப்படிங்கிறது. இங்கே நல்லா பார்த்துக்கணும், நமக்கு இந்த இடம் ஃபுல்லாக என்ன இருக்குது, ஹிமாலயாஸ் இருக்குது. அந்த ஹிமாலயாஸ்லேருந்து நமக்கு ரிவர் நிறையா ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, பிளெயின்ஸ். அதில் இங்கே என்ன இருக்குது, ஃபுல்லாக அல்லுவியல்ஸாக இருக்குது. ஓகேவா? அப்போ அதனால தான் இந்த இடத்துல என்ன இருக்குது, எப்போதுமே வளமான செல்வ செழிப்பாக இருக்குது இந்த ஏரியா எல்லாமே. ஓகேவா? அடுத்து பிளாக் சாயில். பிளாக் சாயில் அப்படிங்கிறது கரிசல் மண். இது எங்கே இருக்குது அப்படின்னா தக்கான பீடபூமி பக்கம் தான் அதிகமாக இருக்குது. தக்கான பீடபூமி அப்படிங்கிறது நாம் இருக்கக்கூடிய ரீஜன், தமிழ்நாடு ரீஜன் இருக்கு இல்லையா, அங்கே. இது எந்த ராக்லேருந்து வரக்கூடியது அப்படின்னா, ஏன்னா சாயில் உருவாதுனாலே ராக்கில் இருந்தால், அப்போ இது எந்த ராக்லேருந்து வரக்கூடியதுன்னா பெசால்ட் அப்படிங்கிற ஒரு ராக்லேருந்து வரக்கூடியது தான். சரியா? பெசால்ட்டுங்கிறது ஒரு ராக் தான். கலர் எப்படி இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் எதனால் பிளாக் கலர் இருக்குது அப்படின்னா டைட்டானியம் அயன் இருக்குது. அயன் எப்போதுமே ரெட் கலர் கொடுக்கும். இந்த டைட்டானியம் அயன் சேர்றதுனால இங்கே என்ன இருக்குது, ஒரு பிளாக் கலரில் இருக்குது சாயில். இப்போ இந்த கலர் ஃபார்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும், எதனால் இந்த சாயில் பிளாக் கலரில் இருக்குது, டைட்டானியம் அயன் இருக்கிறதுனால. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னா கால்சியம், மெக்னீசியம் கார்பனேட்ஸ், அப்புறம் ஹை குவாலிட்டிஸ் ஆஃப் அயன், அலுமினியம், லைம் அண்ட் மெக்னீசியம், ரிச் இன் பொட்டாஷ், லைம், அலுமினியம், கால்சியம் அண்ட் மெக்னீசியம், புவர் இன் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பாரிக் ஆசிட். இங்கே என்ன இருக்குது, நைட்ரஜன் இருக்காது, நைட்ரஜன், பாஸ்பாரிக் ஆசிட், அப்புறம் ஹியூமஸ், இது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க பிளாக் சைடில். ஸ்டிக்கி வெட், எப்போதுமே ஓரளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வெட்டாக தான் இருக்கும். ஹை டிகிரி ஆஃப் மாய்ச்சர் ரிட்டன்சி, அதிகமான வாட்டரை ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சாயில்னால் அது பிளாக் சாயில் தான். ஓகேவா? இது எந்த ரீஜனில் இருக்கும், மகாராஷ்டிரா, மால்வா பிளாட்டில் இருக்கும், கத்தியாவார் பெனின்சுலா, தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் நார்த்தன் பார்ட் ஆஃப் கர்நாடகா. இந்த டெக்கான் பிளாட்டில் மெஜாரிட்டி போர்ஷன் நம்ம தமிழ்நாட்டை தவிர பாக்கி எல்லாமே எங்கே இருக்கும், நம்ம பிளாக் சாயில்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே என்ன விளையும், பருத்தி விளையும், மில்லட் விளையும், டொபாக்கோ அண்ட் சுகர் கேன், இது எல்லாமே தக்கான பீடபூமியில் இருக்கக்கூடியது தான் பிளாக் சாயில். பிளாக் சாயிலில் இதெல்லாம் விளையக்கூடியது. இது எங்கே இருக்குது, அந்த டெக்கான் பிளாட்டு இருக்கு இல்லையா, அந்த ரீஜனில் நமக்கு இருக்கக்கூடியது தான். ஓகேவா? பிளாக் சாயில் அப்படிங்கிறது இங்கே அல்லுவியல் சாயில், இங்கே பிளாக் சாயில். அடுத்த ரெட் சாயில். ரெட் சாயில் அப்படிங்கிறது டீகம்போசன் ஆஃப் ஆன்சியன்ட் கிறிஸ்டலைன் ராக்ஸ் லைக் கிரானைட் அண்ட் நெஸ். இது எந்த ராக்லேருந்து வரக்கூடியதுன்னா கிரானைட் அண்ட் நெஸ். இந்த ரெண்டு ராக்லேருந்து உடஞ்சி வரக்கூடியது தான் ரெட் சாயில் அப்படிங்கிறது. அதனால தான் ரெட் கலரில் இருக்குது. இதில் என்னென்ன மினரல்ஸ், கண்டிப்பாக அயன் இருக்குது. ஏன்னா அயனால ரெட் கலர் இருக்கக்கூடியது அயன் அண்ட் மெக்னீசியம். டெஃபிசியன்ட் எதெல்லாம் இருக்குன்னா நைட்ரஜன், ஹியூமஸ், பாஸ்பாரிக் ஆசிட் அண்ட் லைம், இதெல்லாம் கம்மியாக இருக்கும். நேச்சுரல் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா லைட் டெக்ஸ்டராக இருக்கும். போரஸ் ஃப்ரீயபிள் ப்ரெசன்ஸ், அதாவது நிறையா அங்கங்கே சின்ன சின்ன கேப் இருக்கக்கூடியதான். அப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் லிமிட்டட் சாலுபிள் சால்ட்ஸ். கிளே ஃப்ராக்ஷன் ஆஃப் ரெட் சாயில்ஸ் ஜென்ரலி கன்சிஸ்ட் ஆஃப் கவோலனைட் மினரல்ஸ். ஏன்னா மினரலையும் பார்த்தோம் அப்படின்னா கவோலனைட்டு, இல்லைட்டு, மோண்ட் மார்லனைட் அப்படின்னு சொல்லி 3 வகையும் பிரிப்போம். அதில் இந்த மினரல் இங்கே இந்த ரெட் சாயில் என்ன மினரல் அதிகமாக இருக்குது அப்படின்னா கவோலனைட் மினரல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இன்னும் 2 இல்லைட்டு, மோண்ட் மார்லனைட்டு, அது இதில் பெருசாக இல்லை. அப்புறம் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த டெக்கான் பிளாட்டில் இது அதிகமாக இருக்குது. அப்புறம் சதர்ன் ஸ்டேட் ஆஃப் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் சோட்டநாக் பிளேட், இங்கெல்லாம் இது ரெட் சாயில் இருக்குது. இங்கே என்ன விளையும் அப்படின்னா வீட்டு, ரைஸ், காட்டன், சுகர் கேனது, பல்சஸ், பருப்பு, இதெல்லாமே விளையும். செம்மண். அடுத்து லேட்ரைட் சாயில். லேட்ரைட் சாயில் அப்படிங்கிறது இதுவும் என்னதுன்னா ஆல்டர்னேட் வெட் அண்ட் ஹாட் ட்ரை கண்டிஷன் இருந்தது அப்படின்னா அங்கே லேட்ரைட் சாயில் உருவாகும். இது எதனால், லீச்சிங் ப்ராசஸ், அதாவது என்ன சொல்கிறது, அந்த லீச்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு லீக்கேஜிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சீப்பேஜிங்கில் நடக்கக்கூடியது தான் அந்த லேட்ரைட் சாயில் அப்படிங்கிறது உருவாகிறது காரணம். இது எதனால் அப்படின்னா ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் அண்ட் அலுமினியம், இது 2 தான் நமக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நேச்சர் எப்படி இருக்கும், மோர் அசிடிக்காக இருக்கும். ஹையர் ஏரியாஸ் புவர் இன் ஹை லெவல் cannot retain moisture while plains they consist of heavy loam and clay and easily retain moisture.
இதில் வந்து லேட்டரைட் சாயிலை பொறுத்தளவுக்கு அதிகமான அசிடிக் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா அஸ்ஸாமில் அதிகமாக இருக்கும். அஸ்ஸாம் இது ஹில் சமிட்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா. அப்புறம் ஈஸ்டர்ன் காட்ஸில் அந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் ரீஜனில் எங்கே அப்படின்னா முக்கியமாக ஒடிசா பக்கம். இங்கே என்ன விளையும்? காஃபி, ரப்பரு, கேஷ்யூ நட்டு அண்டு டப்பேக்கோ. இது எல்லாமே இங்கே விளையக்கூடியது லேட்டரைட் சைடில். இதெல்லாம் சரளை மண் அப்படிங்கிறது. அடுத்து ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சைல்ஸ் டிஃபர் ஃப்ரம் ரீஜியன் டு ரீஜியன் டிபெண்டிங் அந்த கிளைமேட்டை பொறுத்து நம்ம அப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஃபாரஸ்ட் மவுண்டன் அப்படிங்கிறது நல்ல ஓரளவுக்கு வெட்டான இடமாக தான் இருக்கும். ஃபார்மேஷன் அப்படிங்கிறது டியூ டு மெக்கானிக்கல் வெதரிங் கால்டு பை ஸ்னோ, ரெயின், டெம்பரேச்சர் வேரியேஷன். இதெல்லாம் மெக்கானிக்கல் வெதரிங் தான். சரியா? அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் டெஃபிசிட் எது கம்மியாக இருக்கும் அப்படின்னா பொட்டாசு, பாஸ்பரஸ் அண்ட் லைம் எல்லாம் கம்மியாக இருக்கும் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சைல்ஸில். அப்புறம் நேச்சர் பார்த்தோம்னா லைட்டாக இருக்கும். சாண்டி, தின் அண்ட் ஃபவுண்ட் வித் பீஸ் ஆஃப் ராக். ஏன்னா ராக்லேருந்து வரதுனால கண்டிப்பாக பீஸ் ஆஃப் ராக் இருக்கும். அந்த கேரக்டர் சேஞ்சஸ் பேரண்ட் ராக். பேரண்ட் ராக் அப்படிங்கிறது கிரானைட்டாக இருக்கா, நிஸ்ஸாக இருக்கா, இல்லை லைம்ஸ்டோனாக இருக்கா, அந்த ராக்கை பொறுத்து இது மாறும். அப்புறம் வெரி ரிச் இன் ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸ்லோ டீகம்போஸ் மேக்ஸ் அசிடிக். ரொம்ப நாள் டீகம்போஸ் ஆகும். ஸ்லோ டீகம்போஸ் நடந்துகிட்டே இருந்ததுன்னா அது ஃபைனலாக என்ன ஆகும்? அசிடிக்காக மாறும் அப்படின்னு விட்டுருக்காங்க. இங்கே என்னெல்லாம் விளையும் இங்கே இருக்கும் அப்படின்னா கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் பெல்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கும். ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடியது. அப்புறம் இங்கே என்னெல்லாம் விளையும்? காஃபி, டீ, ரைஸு, மைஸு, பொட்டேட்டோ, பார்லி, ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ். இது எல்லாமே நம்ம ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சைடில் கிடைக்கக்கூடியதான். காடு மற்றும் மலை மண்ணில் இருக்கக்கூடியதான். அடுத்து அரிட் அண்ட் டெசர்ட் சாயில் அப்படிங்கிறது கண்டிப்பாக அங்கே விண்டு டெபாசிஷன் அதிகமாக இருக்கும். டியூ டு ப்ரிவலன்ஸ் ஆஃப் த ட்ரை கிளைமேட், ஹை டெம்பரேச்சர் இருக்கும், ஆக்சிலரேட்டட் எவாப்ரேஷன் அதிகமாக இருக்கும். இந்த சாயில் இஸ் ட்ரை. இட் ஆல்சோ லேக்ஸ் ஆஃப் ஹியூமஸ் கண்டென்ட் பெருசாக இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக கண்டென்ட் டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் வரும். ஏன்னா அங்கே பெருசு தாவரங்களே இருக்காது இல்லையா? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னா கடந்த ஹை பர்சன்டேஜ் அப்சல்யூட் சால்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ஆல்கலைன்ஸு. அதனால தான் அங்கே என்னது பெரிய அளவில் விவசாயம் பண்ண முடியாது. வேரிங் டிகிரி ஆஃப் கால்சியம் கார்பனேட் அண்ட் புவர் இன் ஆர்கானிக் மேட்டர் சுத்தமாக இருக்காது. ரிச் எனஃப் இன் பாஸ்பேட் தோ புவர் இன் நைட்ரஜன். இங்கேயும் நைட்ரஜன் ஒன்றும் கிடையாது. நேச்சர் எப்படி இருக்குன்னா லைட் இன் கலர். அதனால வந்து ஈஸியாக விண்டாலே டெபாசிட் பண்ணிடும். லோ ஹியூமஸ், ஃப்ரியாபிள் ஸ்ட்ரக்சர், லோ இன் மாய்ச்சர் சுத்தமாக இருக்காது டெசர்ட் சைடில். இது எங்கே இருக்கும்? ராஜஸ்தான், அப்புறம் நார்த்தன் குஜராத் அண்டு சதர்ன் பஞ்சாபில் இருக்கக்கூடியது. இங்கே என்ன அப்படி வித் இரிகேஷன் பண்ணுனா என்ன பண்ணலாம் அப்படின்னா மில்லட்டு, பார்லி, காட்டன், மைஸ் அண்ட் பல்சஸ். இதான் வறண்ட பாலைவனம். ஏன்னா அங்கே நீர்ப்பாசனம் அது இருக்காது, இருந்தால் பண்ணலாம். அடுத்த சலைன் அண்ட் அல்கலைன் சாயில். இது அல்கலைன் சாயில் அப்படிங்கிறது ஃபார்ம் டியூ டு இல் ட்ரைனேஜ் வச்சு அது வாட்டர் லாகிங். அதாவது நம்ம வீட்டிலேருந்து போகக்கூடிய கழிவு, இந்த மாதிரி ஃபேக்ட்ரி கழிவு இதெல்லாம் வருது இல்லையா? அது கொஞ்சம் நாள் தேங்கி கடைசியில் பூமிக்குள்ளே அதான் அந்த லீச்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்களே அந்த மாதிரி போச்சு வாட்டர் லாகிங்காக இருந்துட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் நாள் அந்த சாயில் என்ன அல்கலைன் சாயிலாக மாறிடும். அல்கலைன் சாயிலாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சப்சர்ஃபேஸ் டு த டாப் சாயில் பை த கேபிலரி ஆக்ஷன். கொஞ்சமாக மேலே கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னால என்ன அர்த்தம்? நம்ம ஒரு தண்ணிக்குள்ள வச்சு டியூப் விட்டோம்னா தண்ணி மேலே வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் தண்ணி மேலே வர ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகும்? சாயில் ஃபுல்லாக சலைன் சாயிலாக மாற ஆரம்பிச்சிடும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சோடியம், மெக்னீசியம், கால்சியம், சல்ஃபரஸ் ஆசிட்லாம் இருக்கும். நேச்சர் இது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா இது எல்லாமே டேட்டா தான். இதில் ஒன்றும் கதையாக சொல்கிறதுக்குள்ள ஒன்றும் இல்லை. இட் கன்சிஸ்ட் ஆஃப் டீகம்போஸ்டு ராக் இருக்கும். மினரல் ஃப்ராக்மெண்ட்ஸ் விச் ஆன் வெதரிங் நடக்கும்போது சின்ன மினரல் ஃபார்மெண்ட் தான் உருவாகும். சரியா? இது எங்கெல்லாம் இருக்கும்? ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, அப்புறம் ட்ரையர் பார்ட் ஆஃப் பீகார், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா. இது இங்கெல்லாம் பெருசாக எதுவுமே விளையிறதுக்கான வாய்ப்பு இல்லை சலைன் சாயிலில். அடுத்து பீட்டி அண்டு மாஷி சாயில். நல்லா ஒரு புதைகுழி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடத்த ஃபார்ம்ட் இன் ஹியூமிட் ரீஜன். நல்லா ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடம் தான். ஃப்ரம் தி ஆர்கானிக் மெட்டீரியல் ஃபவுண்ட் இந்த ஏரியா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கணும். அண்ட் ஹை ஹியூமிடிட்டி பீட்டி சாயில்ஸ் ஆர் பிளாக், ஹெவி அண்ட் ஹைலி அசிடிக். இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இந்த சாயில்ஸ் உருவாகும். இது இப்படி தான் ஃபார்ம் ஆகும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குன்னா இதில் வந்து பொட்டாஷ் அண்ட் பாஸ்பேட் சுத்தமாக இருக்காது. அப்போ கண்டென்ட் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் சால்யூபிள் சால்ட்ஸ் இருக்கும். நேச்சர் எப்படி இருக்குன்னா 10 to 40% ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் கண்டிப்பாக இருக்கும். ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் வெஜிடபிள் மேட்டர் இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா கோட்டயம், ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். அண்டு கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் ஒடிஷா, தமிழ்நாடு, சுந்தர்பான்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்டு இன் அல்மோரா டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் உத்தரகாண்ட். இங்கே என்ன விளையும் அப்படின்னா பேடி, ஜூட், நெல்லும் சணலும் தான் விளையக்கூடியது அந்த மாட்டி லேண்டில். சாயில்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சாயில்ஸ் இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்டரைட் சாயில், சலைன் சாயில். நம்ம ஏற்கனவே பார்த்து கிளாஸிஃபிகேஷன் மாதிரி தான். இதில் அலுவியல் சாயில் அப்படிங்கிறது டெபாசிஷன் ஆஃப் சில்ட் பை ரிவர். அலுவியல் சாயில் அப்படிங்கிறது டேரெக்டாக நம்ம ரிவர் போயிட்டு இருக்கும். அந்த ரிவர்லேருந்து உருவாகக்கூடிய பிளேன்ஸ் தான் அது நம்ம அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆறுகளால் பரிய வைக்கக்கூடியதான். ஜெனரலி ஃபர்டைல், ரிச் இன் மினரல்ஸ் லைக் லைம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரிக் ஆசிட் இது எல்லாமே இருக்கிறதுனால நல்ல வளம் மிகுந்த மண்ணாக இருக்கும் அலுவியல் சாயில் எப்போதுமே. இதில் என்ன ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன், ஹியூமஸ் மட்டும் தான் கம்மியாக இருக்கும். போரஸ் அண்டு லோமி சாயில், நுண்துளைகள், இந்த களிமண் கலந்த மண் இருந்துச்சுன்னா நல்லா விளையும் அந்த இடத்துல விளைச்சல்லாம். இது எதுக்கு ஏற்றுது அப்படின்னா நெல், கரும்பு. கண்டிப்பாக இது 2 ஈஸியானது. நெல், கரும்பு, வாழை, மஞ்சள் இதெல்லாம் விளையிறதுக்கு ரொம்ப ஏற்ற சாயில் அலுவியல் சாயில் அப்படிங்கிறது.
அப்புறம் இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபவுண்ட் ரிவர் வேலி ரீஜன் அண்ட் கோஸ்டல் பிளைன்ஸ், ஆற்று பள்ளத்தாக்கு, அப்புறம் கடற்கரையோர பகுதி இருக்குல்ல, இங்கெல்லாம் ஆளுவியல் பிளைன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது எங்கே முக்கியமாக இதான் டெல்டா ரீஜன் சொல்லுவோம் இல்லையா, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த மாதிரி. அப்புறம் ஒரு சில இன்னர் டிஸ்ட்ரிக்ஸ், இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட், உள் மாவட்டங்களில் இந்த மாதிரி அல்லியல் சாயில்ஸ் இருக்குது. அதனால தான் தமிழ்நாடு எப்போதுமே ஓரளவுக்கு நல்ல வளமான மண்ணாக இருக்கக்கூடியது. பிளாக் சாயில் அப்படிங்கிறது இது இக்னியஸ் ராக்ஸ் வெதரிங் ஆகிறதுனால நடக்கக்கூடியது. இக்னியஸ் ராக்ஸ் அப்படிங்கிறது கிரானைட், அதாவது இக்னியஸ் ராக்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே வல்கனம் உருவாகிறதுனால வரக்கூடியதா இந்த இக்னியஸ் ராக்ஸ் அப்படிங்கிறதுலாம். இக்னியஸ், செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக் அப்படின்லாம் சொல்லுவோம். அதில் இக்னியஸ் ராக்ஸ் அப்படிங்கிறது வல்கனஸ் ஃபார்ம் ஆகிறதுனால வரக்கூடியது. இட் இஸ் நோன் ஃபார் ரிகர் சாயில், அதாவது ரிகர் சாயில் அல்லது பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னு சொல்லலாம். சரியா, பிளாக் சாயில் இல்லை பிளாக் காட்டன் சாயில் டெவலப்டு ஓவர் த டெக்கான் லாவா கிரானைட், அதாவது லாவா உருவாதுலேயே அதனால் உருவாகக்கூடியது அந்த இக்னியஸ் ராக்ஸ். இக்னியஸையும் என்ன பிடிக்கலாம் அப்படின்னா கிரானைட், குவார்ட்சைட் அப்படின்னு பிரிக்கும். சரியா, அதோட இன்னர் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த லாவானால தான் உருவாகிறது தான் இந்த இக்னியஸ் ராக்ஸ். அதுலேருந்து வரக்கூடிய தான் பிளாக் சாயில். இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னா ஃபைன் டெக்ஸ்டராக இருக்கும். அப்புறம் கிளே சாயில் நுண்ணிய துகள்களை கொண்ட களிமண்ணாக இருக்கக்கூடியது. அப்புறம் பாஸ்பாரிக் ஆசிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். நைட்ரஜன், ஆர்கானிக் மேட்டர் இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கக்கூடியது. அப்புறம் ரிச் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம் அதிகமாக இருக்கும். கார்பனேட்ஸு, பொட்டாஷ், லைம் அதிகமாக இருக்கும். இங்கே என்ன விளையும் அப்படின்னா பருத்தி, கருப்பு கரிசல் மண்ணுனாலே அங்கே பருத்தி கண்டிப்பாக விளையும். அப்புறம் சோளம் விளையும், கம்பு, அப்புறம் ஃபோடர் கிராப்ஸர், குரோன்கே அதெல்லாம் இங்கே விளையக்கூடியதான். டிஸ்ட்ரிக்ட் எங்கே கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இங்கெல்லாம் பெருமளவு பிளாக் சாயில் இருக்குது. அப்புறம் ரெட் சாயில், இட் கவர்ஸ் த 2/3 ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு பகுதியில் 2/3 போர்ஷனை எது கவர் பண்ணுது அப்படின்னா ரெட் சாயில் தான், செம்மண் தான் மெஜாரிட்டி இருக்குது. இது முக்கியமாக சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸில் தான் இருக்குது. நம்ம ஸ்டேட்டோட சென்ட்ரல், குறிப்பாக மாநிலத்தின் மத்திய மாவட்டங்களில் தான் அதிகமாக காணப்படுது. இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கும், அந்த டெக்ஸ்டர்லாம் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு சாண்டில் அண்ட் லோமியாக இருக்கக்கூடியது, மணல் மற்றும் கனிமண் கலந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடியது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெட் சாயில் எப்படி இருக்கும் அப்படின்னா போரஸாக இருக்கும், நிறைய நுண்துளைகள் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். சரி, நான் ரெட்டேட்டிவ், ஈரத்தன்மையை தக்க வைக்காததாக இருக்கும். அப்புறம் ஃப்ரேயபிளாக இருக்கும். ஓகேவா. அப்புறம் சாயில் புவர் நைட்ரஜன் கம்மியாக இருக்கும், பாஸ்பரஸ் கம்மியாக இருக்கும், ஆசிட் அண்ட் ஹியூமஸ் இதெல்லாமே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். இதில் என்ன விளையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேடி, ராகி, டொபாக்கோ, புகையிலை, வெஜிடபிள், காய்கறிகள் நல்லா விளையும். ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் கிராப்புமே இந்த சாயிலில் வளரக்கூடியது தான். ஓகேவா. அங்கே இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருந்தது, நீர்ப்பாசனம் இருந்தது அப்படின்னா. இது எங்கே முக்கியமாக அப்படின்னா டாமினேட்லி ஃபவுண்ட் சிவகங்கை, ராமநாதபுரத்தில் அதிகமாகவே இருக்கும். அடுத்த லேட்டரைட் சாயில், இது ஃபவுண்ட் வித் ப்ராசஸ் ஆஃப் இன்டர்ன்ஸ் லீச்சிங், மண்ணில் கரைந்துள்ள சத்துக்கள் அடித்து செல்லப்படுவதால் உருவாகிறது. லீச்சிங் அப்படின்னா நம்ம அடித்து செல்றது, அதை நம்ம பேசணும் இல்லையா, சீப்பேஜ் மாதிரி அப்படியே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அப்படியே ஒழுகி போயிடும் இல்லையா. அந்த இப்படி போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய தான் லேட்டரைட் சாயில் அப்படிங்கிறது. இது எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் அண்ட் சம் பார்ட்ஸ் ஓவர் மவுண்டன் ரீஜன், நீலகிரி பக்கமும் இந்த லேட்டரைட் சாயிலாக இருக்கக்கூடியது. இங்கே விளையக்கூடியது என்ன அப்படின்னா பேடி, ஜிஞ்சர், இஞ்சி, பெப்பர், அப்புறம் பிளான்டைன்ஸ், அது வாழையெல்லாம் வளரும். சரியா. அப்புறம் காஃபி, டீ பிளான்ஸ்லாம் ஏன்னா நீலகிரி பக்கம் இருக்கிறதுனால அது விளையக்கூடியதான். சலைன் சாயில் கண்டிப்பாக இங்கே எதுவுமே பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது முக்கியமாக அந்த கோரமண்டல் கோஸ்ட்டு, சோழமண்டல கடற்கரை தான் வேதாரண்யம் பக்கம். அதனால தான் திருச்சியிலேருந்து வேதாரண்யம் மணிக்கு உப்பெடுக்க போயிருந்தாங்க இல்லையா சலைன் சாயில். சுனாமி டிசம்பர் 26, 2004 brought a lot of sand all along the east coast of தமிழ்நாடு. நிறையா சாயிலை கொண்டு வந்துடுறது. இது சாயில் அப்படிங்கிறது பயிரிட உகந்ததாக இல்லை, அன்சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். இதுதான் நம்மளுடைய சாயில் கண்டிஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலையும் ஓவரால் இந்தியாவிலையும் இருக்கக்கூடியது. ஓகேவா. சரி, இந்த சாயில் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணும் அப்படின்னா அது ராக்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ராக் அப்படிங்கிறது இக்னியஸ், செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக் அப்படின்னு பிரிக்கலாம். இக்னியஸையுமே ரெண்டாக பிரிக்கலாம், இன்ட்ரூசிவ், எக்ஸ்ட்ரூசிவ் அப்படின்லாம் பிரிக்கலாம். சரியா. அப்படிலாம் பிரித்து தான் நம்ம இவ்வளோ சாயில், இந்த சாயில் எந்தெந்த இடத்துல விளையுது, சரி எந்தெந்த இடத்துல எப்படி ஃபார்ம் ஆகுது, அதில் என்னென்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சாயில் அப்படின்னாலே என்ன இருக்கும், கண்டிப்பாக சாயிலில் மினரல் இருக்கும், அப்புறம் அந்த சாயிலில் வாட்டர் இருக்கும், அப்புறம் ஏர் இருக்கும், அது போக ஆர்கானிக் மேட்டர் இருக்கும் இல்லையா. இந்த சாயிலெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா, இவ்வளோ தூரம் கிளாஸிஃபை பண்ணுறோம். அதெல்லாம் எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம், ஃபிசிக்கலில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான். இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்ன வந்திருக்கு, ஐசிஏஆர்னு ஒரு செட்டப் இருக்குது நம்ம இந்தியாவில். ஐசிஏஆர், இந்த ஐசிஏஆர் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1953 உருவாக்கப்பட்டது. இதுதான் என்னது, சாயில கிட்டத்தட்ட ஒரு 8 குரூப்பாக பிரிக்கிறாங்க இந்த ஐசிஏஆர். ஓகேவா. இதில் நமக்கு மெஜாரிட்டி என்ன இருக்குது, அந்த கிராஃபில் பார்த்துருப்போம், அல்லுவியல், பிளாக்கு, ரெட் லேட்டரைட்டு, ரெட் சாயில் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. இந்த சாயில் எல்லாமே எப்படி உருவாகுதுன்னா ராக்லேருந்து டிசைக்ரேட் ஆகி தான் உருவாகுது. ஓகேவா. இதுதான் டைப், சாயிலோட டைப்பு, அதோட கிளாஸிஃபிகேஷன், அதில் என்னென்ன மினரல்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த மினரல்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா என்ன விலையும், அது எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஸ்டேட்டில், இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஓகேவா. இதுதான் நம்மளோட சாயில் டைப் அப்படிங்கிறது. ஓகே.
தேங்க்யூ.